வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. சமீப காலமாக சென்னை விமான நிலையத்தில் தங்க கடத்தல் சம்பவம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி 167 கோடி மதிப்புள்ள 267 கிலோ தங்கம் பிடிபட்டுள்ளது. இந்த கடத்தலில் அண்ணாமலையின் உதவியாளர் பிருத்வி என்பவர் மூளையாக செயல்பட்டுள்ளதை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ள நிலையில் இந்த விசாரணை வளையத்திற்குள் அண்ணாமலையும் வரக்கூடும் என்கிற பகீர் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வழக்கமான முறையில் இல்லாமல் சினிமா பாணியில் நடைபெற்றுள்ள இந்த தங்க கடத்தல் முறை பற்றி முதலில் சுருக்கமாக பார்ப்போம். சென்னை விமான நிலையத்தில் ஏர்ஹப் எனும் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் ஷோரூமை சபீர் அலி என்பவர் நடத்தி வருகிறார். விமான நிலையத்திற்குள்ளாகவே முறைப்படி அனுமதி பெற்று கடை நடத்தி வருவதால் அவருக்கும் கடையின் ஊழியர்களுக்கும் PCAS எனும் பாஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பாஸ் இருந்தால் விமான நிலையத்தின் எந்த பகுதிக்கும் யாரிடமும் அனுமதி பெறாமல் எந்த சோதனைக்கும் உள்ளாகாமல் சென்று வர முடியும். இதை பயன்படுத்தி கொண்ட சபீர் அலி கும்பல் வெளிநாடுகளில் இருந்து விமானம் மூலம் தங்களது ஆட்களை தங்கம் கடத்தி வர செய்து சுங்கத்துறை சோதனைக்கு முன்பாகவே விமான நிலைய கழிவறையில் தங்க கட்டிகளை மறைத்து வைக்க சொல்லிவிடுவார்கள். அவர்களும் தங்க கட்டிகளை கழிவறையில் மறைத்து வைத்துவிட்டு சாதாரண பயணிகளைப் போலவே சுங்கத்துறை சோதனை முடிந்து சபீர் அலி கடையில் தகவல் கூறிவிடுவார்கள். அதைத் தொடர்ந்து தங்களிடம் இருக்கும் PCAS பாஸை பயன்படுத்தி விமான நிலைய கழிவறைக்கு சென்று மறைத்து வைக்கப்பட்டுள்ள தங்க கட்டிகளை எடுத்து வந்து கடைக்குள் பத்திரப்படுத்தி விடுவார்கள். இப்படி கடந்த 2 மாதங்களில் மட்டும் 267 கிலோ தங்க கட்டிகள், தங்க பேஸ்ட், தங்க பவுடர் என கடத்தியுள்ளனர். இந்த வகையில் சுலபமாக தங்க கடத்தலை செய்வதற்காகவே சபீர் அலிக்கு இலங்கையை சேர்ந்த தங்க கடத்தல் கும்பல் ஒன்று 77 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து விமான நிலையத்தில் கடை அமைக்க உதவியுள்ளது. சரி, இவர்களுக்கு விமான நிலையத்தில் கடை அமைக்க அனுமதி எப்படி கிடைத்தது என்றால் அங்கேதான் அண்ணாமலையின் உதவியாளர் பிருத்வியின் பங்கு இருக்கிறது. பிருத்வி என்பவர் தமிழக பாஜகவின் மாநில மாணவரணி பொறுப்பில் இருக்கிறார். மேலும் திருப்பதி தேவஸ்தானத்தின் சென்னை ஆலோசனை குழு உறுப்பினராகவும் உயர் பதவி வகித்து வருகிறார். மத்திய கேபினட் அமைச்சர்கள் பலருடனும் இவருக்கு அறிமுகம் உண்டு. சொல்லப்போனால் பிரதமர் நரேந்திர மோடியே ட்விட்டரில் இவரை ஃபாலோ செய்கிறார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலாவின் அதிகாரப்பூர்வ உதவியாளராக இருந்த பிருத்வியின் செல்வாக்கை பார்த்து வியந்த அண்ணாமலை மாநில அரசியலுக்கு வாருங்கள் என்று அவரை அழைத்து தமிழக பாஜகவின் மாநில மாணவரணி பொறுப்பு கொடுத்து தன்னுடனேயே வைத்து கொண்டார். முன் அனுமதி பெறாமலே அண்ணாமலையின் வீட்டிற்கு அடிக்கடி செல்லக்கூடிய அளவிற்கு அண்ணாமலையுடன் நெருக்கமான பிருத்வி அவருக்காக பல்வேறு பண ரீதியிலான உதவிகளும் செய்து வந்துள்ளாராம். அண்ணாமலை மேற்படிப்புக்காக லண்டனுக்கு செல்லும் பயண விவரங்களையும் பிருத்வி தான் ஒருங்கிணைத்து வருவதாக கூறப்படுகிறது. தனது செல்வாக்கு மூலம் சென்னை விமான நிலைய இணை பொது மேலாளர் செல்வநாயகத்திடம் சிபாரிசு செய்து சபீர் அலிக்கு விமான நிலையத்தில் கடை வைக்க பிருத்வி தான் உதவி செய்துள்ளார். மேலும் தன்னை அண்ணாமலையின் பினாமி என்று கூறிக்கொண்டு விமான நிலையத்தில் உள்ள பல கடைகளிலும் தொடர்ந்து வசூலில் ஈடுபட்டும் வந்துள்ளார். அதன் மூலம் செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்த பிருத்வியிடம் லெக்சஸ், லேண்ட் ரோவர் என பல இம்போர்ட்டட் கார்கள் இருக்கின்றன. தமிழக பாஜகவின் அறிவுசார் பிரிவு துணைத் தலைவராக இருந்த கல்யாணராமன் கடந்த ஜூன் 15ஆம் தேதியே அண்ணாமலை தங்க கடத்தல்காரர்களுடனும் அமலாக்கத்துறை வழக்கு உள்ளவர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் உள்ளார் எனவும் இது குறித்து மேலிடத்தில் புகார் செய்ய போவதாகவும் ட்வீட் செய்திருந்தார். ஆனால் ஜூன் 19ஆம் தேதி அவரை கட்சியை விட்டே மாநில தலைமை நீக்கிவிட்டது. 16 வயதிலிருந்தே RSSல் இருக்கும் கல்யாணராமன் இது குறித்து வருத்தத்துடன் பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது. சபீர் அலியுடன் பிருத்விக்கு உள்ள தொடர்பை உறுதி செய்த சுங்கத்துறை பிருத்வி வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தவே இது குறித்து அண்ணாமலையே நேரடியாக தலையிட்டு சுங்கத்துறை அதிகாரிகளிடம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த விஷயத்தில் பிருத்வியின் பங்கு உறுதி செய்யப்பட்டால் விசாரணை அண்ணாமலை வரை நீளவும் வாய்ப்புள்ளதாக கூறுகின்றனர். இதற்கு பதிலடியாக கடை வைக்க உதவியவர் குற்றவாளி என்றால் போதை கடத்தல் மன்னன் ஜாபர் சாதிக்கிற்கு உதவிகள், விருதெல்லாம் கொடுத்த திமுக VIPகளும் குற்றவாளிகளே என்று பாஜகவினர் கூறுகின்றனர். எது எப்படியோ முறையான விசாரணை நடத்தி சுங்கத்துறை அதிகாரிகளை நூதனமாக ஏமாற்றி வந்த தங்க கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும்
அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதே நடுநிலையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.